கொள்ள இவங்களுக்கு என்ன கிடைக்குது? நல்லா சொல்லுங்கண்ணே, வரும்போது ஒரு பூச்சி அங்க இருந்துச்சுனே கொல்றானே, கல்ல விட்டு எறிகிறானே. இதெல்லாம் ஒன்றும் ஒரு சின்ன விஷயம்தான், உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க இப்படி செய்றீங்க. உங்கள்ட்ட அண்ணன் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உங்க உயிர் தான், சரியா? கருணை மூலியமா தான், அதாவது ஆன்மாவோட இருள் போகணும் அப்படின்னா கருணைன்றது உனக்குள்ள வரணும். அப்பதான் ஆன்மாவோட இருள் விலக விலக உனக்குள்ள இருக்க அறிவு தானா வெளிப்படும், சரியா? அந்த அறிவு வெளிப்படாத ஒரே காரணத்துக்காக தான் இப்படி அறியாமையில இவ்வளவு சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, புரியுதா? அதனால உணவு முறையில ஃபர்ஸ்ட் மாற்றணும், அப்புறம் தான் எண்ணம் மாறும். எண்ணம் மாறினதுக்கு அப்புறம் தான் உங்க செயல்கள்லாம் மாறும். இதான் சோகமா இருக்கேன், இதெல்லாம் எப்படி என்னால் திருத்த முடியும்லாம் தெரில. என்னையும் படைச்சு இறைவன் அமைச்சிருக்காரு, ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. அதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணுது, அதனால தான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கட்டும். கொல்லானை புலால் உண்ணானை ஏனைய உயிர்கள் தொழும்.